தவிக தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் நடத்தினாரு. அதில் வந்து கூட்ட நெரிசலில் வந்து அப்பாவி பொதுமக்கள் 39 பேர் இறந்துருக்காங்க, குழந்தைகள் உட்பட. அது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னென்ன சொல்கிறீங்க? என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் கூடுதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு இந்த கர்ப்பிணி பெண்கள் சின்ன கை குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போறது தப்பு. ஏன்னா கூட்டம் கூடும் தெரியும், இவ்வளவு கூட்டம் கூடும். ஆனா அவங்க எதிர்பார்த்த கூட்டம் வேற, வந்த கூட்டம் வேற. அப்படி இருக்க நம்ம வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் சின்ன பிள்ளைய கை குழந்தையெல்லாம் வந்து நம்ம கூட்டிட்டு போறதை வந்து நம்ம கூட்டிட்டு போயிருக்க கூடாது. கூட்டிட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. எல்லாம் இறந்ததுனால வந்து இப்ப வந்து இவர் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாப்புல விஜய். அப்படிங்கிறப்ப இப்போ வந்து எல்லாரும் கட்சிக்காராலாம் காசு பணத்துக்கு குட்டுறாங்க. எவ்வளோதான் காசு கொட்டினாலும் இந்த இறந்து போன சனத்துக்கு வந்து ஈடு கட்ட முடியாது, பாவம். அப்படி இருக்கல இந்த கூட்ட நெரிசலுக்கு யாரும் வந்து போகக்கூடாது. கட்சிக்காராதான் போகணுமே தவிர மற்ற எல்லாரும் போகிறாங்க. இது வந்து என்னத்தை சொல்கிறது, நம்ம இது வந்து உள்ளதுதான். இந்த மாதிரி போகக்கூடாது. போனால் இந்த வந்து விஜய்க்கு வந்து இது கொடுத்துருக்குறா, இந்த ஸ்டேஜில் தான் பண்ணணும் அப்படின்னு. இவர் வந்து அதுகளை பொருட்படுத்தாமல் தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு இடத்த வந்து கொடுத்து அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அதுவும் வந்து அவர் வர்றது சாயங்காலம் தான் வர்றதா முடிவு இருந்திருக்கு. இவங்கெல்லாம் காலையில 7 மணிலேருந்து காத்து கிடந்திருக்கா, தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம. ஒரு கட்சியை நம்ம வந்து நடத்தணுங்கிறப்ப அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லா வசதியுமே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காம அவங்க வந்து மக்கள் வந்து தாகம் இல்லாம சாப்பாடு இல்லாம எல்லாமே வந்து இறந்துருக்கா. அதான் அது கூட்ட நெரிசல்ல. என்னோட கருத்து இதான் சார். இந்த கரூர் விஜய் மாநாட்டில் 40 பேர் இறந்துட்டாங்க, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? 40 பேர் இறந்துருக்குறாங்க தான், வருத்தமான செய்தி. குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க. ஆனால் மாநாட்டுக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஏன் போகிறாங்கங்கிறது தெரியலை. அது ரொம்ப வருத்தமான செய்தி. அதே சமயத்தில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த காலதாமதத்தோடு பண்ணினா சரியாக இருக்கும். அந்த நேரம் தாண்டி தலைவர்கள் வரும்போது இவங்கெல்லாம் காலையிலேருந்து வந்துடுவார்னு உட்காந்துட்டு பசி பட்டினியோடு இருக்காங்க. எந்திரிச்சு முன்னாடி உட்காந்தவங்களாம் எந்திரிச்சு பின்னாடி போக முடியலன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த நேரம் வரும்போது அவர் லேட்டாக வந்ததால் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு ஒருத்தர் ஏறி விழுந்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இது மாதிரி இதை வந்து அந்த அந்த மேடை பேச்சாளர்களை அவங்களே இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும். யாரும் நான் வரும்போது எந்திரிக்க வேண்டாம், அவங்கவுங்க இடத்துலேருந்து என்னை பாருங்கன்னு ஒரு அவங்க சொன்னால் தான் கேட்பாங்க. வாய்க்கு யார் சொல்லி மக்கள் கேட்காது. அதே மாதிரி இந்த ஏற்பாட்டாளர்கள்லாம் எப்படி இந்த விஷயத்த பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எம்மான் ஜனங்க வரும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்து ஜனங்களை கட்சிக்காரங்க கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. எல்லாமே தவறி போச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபா ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்கு. அவங்க தனி ஒரு கட்சி மாநாட்டில் போய் செத்த இவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபா அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த கட்சிக்கு பொறுப்பாளர் வந்து மறுநாள் இந்த பணத்தை அறிவிக்கிறாரு. அவர் 20 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காரு. 2 லட்சம் ரூபா அடிபட்டவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ பணம் வந்தாலும் போனவங்க தானே. இப்போ எனக்கெல்லாம் வயசு கூடுங்கய்யா, எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க முடியாது போட்டுருக்கேன். நானும் அந்த மாதிரி மாநாட்டில் போய் சுத்தப்பட்டா எனக்கு 30 லட்ச ரூபா கொடுப்பீங்களாயா நான் கேட்குறேன். இது என்னோட கருத்தை தான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, என் வயசில் இருக்க எல்லாரும் இந்த முடிவு தான் எடுப்போம். அதனால் அடுத்தடுத்த மீட்டிங் நடக்கும்போது இந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உளவுத்துறை இருக்குது, கட்சியிலையும் நிறைய விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நீங்கள்லாம் இதை எப்படி கையாளணும்னு பாருங்கள். இது நிறைய மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சாவு எங்கேயும் வரல, இதில் தான் நடக்குது. இது இன்னும் தொடராமல் இருக்கிறதுக்கு உளவுத்துறையெல்லாம் இதை வந்து பார்க்கட்டும். இதுக்கு மேற்கொண்ட அதிகாரிகளோ இல்லை கட்சியை சேர்ந்தவங்களோ அவங்க ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி நம்ம மீட்டிங் எப்படி பரப்புரையெல்லாம் பண்ணணும், எப்படி வச்சுக்கணும், ஜனங்களை எப்படி கையாளணும். ஜனங்களுக்கு முதல் ஜனங்க தான் முக்கியம். செத்தது 40 பேர்ல 20 பேர் ஓட்டு போறவங்களா இருந்தாங்க. 20 ஓட்டு அந்த ஆளுக்கு தானே இழப்பு, அந்த விஜய்க்கு தானே இழப்பு. 20 ஓட்டு இழந்துட்டார்ல, காசு போன முக்கியம் இல்லை. அதனால இது கொஞ்சம் வருத்தமான விஷயமாவும் இருக்கு. இதை கட்சிக்காரங்க சரியான முறையில கையாளணுங்கிறது என்னோட கருத்துங்க. கரூர்ல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஒரு உயிருங்கிறது நம்ம என்ன சொல்றது, இது தேவையில்லாம கட்சின்னு ஆரம்பிச்சு என்னத்த சொல்றது. இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் இருக்காங்க. இது தேவையா? ஒரு கூட்டங்கிறது எதுக்கு? ஒரு 1000 பேர்னா 1000 பேர்த்த வச்சு முடிக்கணும். இவ்வளவு கூட்டத்துல பாவம் குழந்தையில ஒரு குழந்தை உயிர்ல இருந்து எல்லாம் இருக்கு. தேவையில்லாது இது. இதெல்லாம் இந்த கட்சி சரியில்லை. அவங்கதான் இப்ப ஆளுங்கட்சியும் சரியில்லை, இப்ப வர கட்சியும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. விஜய் கேட்டதுக்கு விஜய் இதை பத்தி பதிலே சொல்லு ப்ரோ. அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அவர் கேட்க மீடியாட்ட பதில் சொல்லாம அவர் அப்படியே எப்படி இருக்காருன்னா, அப்புறம் நாளைக்குன்னா இவர் ஒரு முதல்வர் ஆகி என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண போறாரு எனக்கு தெரியாம உங்கள்ட்ட எனக்கு சொல்லுங்க. என்ன பண்ண போறாரு? ஆளுமை திறன் இல்லைன்றீங்க. ஒண்ணுமே இல்ல. அவர் நடிக்க சரி, நடிப்புல சரி. இது மாதிரி கட்சிலாம் செட் ஆகாது தம்பி. ஆனா இப்போ நேற்று கரூர்ல இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடந்த கூட்டத்துல ஒரு 40 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல.
அது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் தெரியுமா? நீங்க ஏதாவது செய்திகள்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களோட கருத்து என்னென்ன? இல்லை பார்த்தோம். நேற்று நான் நைட்டு வந்து நியூஸ் பார்த்தேன், பேஸ்புக்கில் பார்த்தேன். இந்த பிரச்சனை வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கரூர் பிரச்சாரம் பண்ணுறதாக ஒரு 2 மணிக்கு வர்றதாக அறிவிச்சது வந்து 8 மணிக்கு நைட்டு வந்தது. அது வரைக்கும் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கண்ட்ரோல் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் அந்த விஜய் வரும்போது தன்னை மீறி இவங்க வந்து கட்டுப்பாடை இழந்து ரொம்ப ஒரு அராஜகம் மாரி ஓடுறாங்க. அதை வந்து ஒரு காவல்துறை வந்து குறைய சொல்றாங்க. ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் பிள்ளைங்களாம் மிதிச்சுட்டு ஓடும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி ஒரு விஜய் வந்து விஜய்க்காண்டிதான் இப்படி விடையாறாங்களா இல்ல மக்களை பழிவாங்கன்னு ஒரு எண்ணத்துல தான் தெரியல. ஆனா அத்துமீறி நடந்த விஜயை வந்து நான் வந்து நடிகர் எல்லாரும் பார்க்க போவாங்க. அந்த குழந்தைங்களாம் கொண்டு போகும்போது அத்துமீறி தன்னை மீறி அந்த பிள்ளைங்களை மிதிச்சு ஓடிட்டு இருக்காரு. அதையும் விஜய் பார்த்துட்டு கையை தான் பேசுறாரு. ஆனா முடிஞ்சு அந்த பேசிட்டு இருக்காங்க, பிள்ளை அடிபட்டு அழுகுது அப்படியே சவிக்கிறாங்க. ஆனா விஜய் அப்பயும் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சாரம் பண்றாரு. ரொம்ப கொடுமையான விஷயம். இன்னொன்னு 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தது. ரொம்ப ஒரு இது தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பிள்ளைங்களும் அப்படியே தவிக்குது. வெயில பார்த்தீங்கன்னா 100 டிகிரி வெயில் கரூர்ல. அவ்வளோ கண்ட்ரோலில் இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த பிரச்சாரம் நடந்து முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது விஜய் கையாச்சிட்டு போறாத வந்து அங்கே தூக்கல மக்களை யார் தூக்கலாம்னா முடியாது பாதிக்கப்பட்டவர் கட்சிக்காரங்கெல்லாம் கிடையாது. அனாவசமா அந்த கரூர்ல உள்ள மக்கள் வந்து ரொம்ப பரிதாபமா, எனக்கெல்லாம் ரொம்ப கொடுமையா போச்சு நியூஸை பார்த்து. அவ்வளோ ஒரு கொள்ளப்பட 9 மணிக்கு முடியாது, தனி விமானத்துல சென்னை போறாரு. ஆனா சென்னையில இருந்து ஒரு சிஎம் நைட் 2 மணிக்கு உள்ள வர்றாரு. ரொம்ப கொடூரமான செய்தி. இது வந்து தமிழ்நாட்டை வந்து விஜய் வந்து மக்களை வந்து அழிக்க வந்தாராங்கிற கண்டிஷன் இல்லாம இருக்கு. நேத்தி கரூர்ல விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா சார்? ஆமா. அது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினதும் உங்களுக்கு தெரியும். ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா ஒரு 40 பேர் கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லுங்க, இறந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. நிச்சயமா. ஏன் சார், எதனால சார் இந்த காட்டமான பதில சொல்றீங்க? காட்டமான பதிலாம் ஒவ்வொரு ஈர கொலையும் நடுங்குது பொதுமக்கள் வெளியில. சரிங்க. இது வந்து ஒரு மத ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ இல்ல, உயிர் பலிய கொடுத்திருக்காரு. ஒரு 40 உயிர்களை எடுக்கும்போது ஒவ்வொரு குழந்தைய பெத்தெடுக்கிற தாய் தகப்பனுக்கு தான் அதனோட வழி தெரியும். கண்டிப்பா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கோயிலு குளமா அலைஞ்சி அதை கஷ்டப்பட்டு இன்னைக்கு அத பிணை வாடையை மோந்து கொண்டு இருக்கு இன்னைக்கு கரூர் மக்களு. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களே மட்டும் இல்ல, இந்திய அளவுல பேசும் பொருளாக இந்த விஜய் உருவாக்குறதுக்கு காரணம் 40 பேர்களை படுகொலை செஞ்சுட்டாருன்னு நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு வந்து சார் இடையில நான் பேசுறது பண்ணிக்கணும். அவர் தரப்புல வந்து கவர்மெண்ட் மேலதான் இது வந்து பிரச்சனைகள் போதிய பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பொதுமக்கள்? கண்டிப்பா எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் தான் இது. ஒரு பொது வழியில ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னாக்க, ஒரு தவறுதல் நடந்துருச்சுனாக்க பொதுவா வந்து அந்த அரசு மேலேயும் ஒரு காவல்துறை, அந்த இடத்துல இருக்க காவல்துறை மேலேயும் தான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்துக்கு அப்புறப்பட்டு தான் அந்த ஒரு நிகழ்ச்சியே நடக்கும். அந்த இடத்துல ஒரு தெருவு இருக்குன்னா ஒரு தெருவுல வந்து ஒரு 200 மீட்டர்ல எத்தனை நபர்கள் நிக்க முடியுங்கிறது வந்து நமக்கு தெரியும், நார்மலாவே தெரியும். அப்ப 200 பேர் நிக்கிற இடத்துல 20,000 பேர் 2,000 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டுனா அவர்களுடைய சுவாச காற்று எங்க செல்லும்? அந்த ஒரு நெரிச்சல் மணிக்கணக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம்ங்கிறத 1 மணி நேரம் அவர் வந்திருந்தா கூட அந்த கூட்ட நெரிச்சல் இந்த டைம் கொடுக்குறாங்க. நீங்க அவர் வந்து வந்தது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சார். அது ஒண்ணு இருக்கு. அந்த கூட்ட நெரிச்சல் வந்து பல மணி நேரம் இருக்கிறப்ப அதுல வந்து சுற்றுச்சூழல் அந்த இடத்துல வந்து ஜீர்ணிக்க முடியாம மக்கள் வந்து மூச்சு திணறலுக்கு உள்ளாகுறாங்க. ஒரு அரை மணி நேரம் அவர் வந்து இருந்துட்டு கரெக்டா வந்திருந்தாங்கன்னா அந்த கூட்டமும் அதிகரிச்சிருக்காது, மக்களும் போற வழியிலேயே நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க. நேற்று கரூர்ல தமிழக வெற்றி கழக சார்பா ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இது உங்க சம்பவம் தெரியுமா? நீங்க செய்தியில எதுவும் பாத்தீங்களா? அதை பத்தின உங்களுக்கு கருத்து ஏதாவது தான் சொல்லுங்க. ஆனா என்னன்னு எனக்கு தெரியாது தம்பி. ஆனா சரி, டிவில பார்த்தேன். டிவியில பார்க்கக்குள்ள ஏதோ மீட்டிங் நடந்துச்சு கரூர்ல. அந்த மீட்டிங்ல வந்து 40-43 பேர் தண்ணி இல்லாமவும், வயிற்று பிள்ளைக்காரங்களும், குழந்தைங்களும், வயசானவங்களும் அதில் செத்து தண்ணி இல்லாமவும், மூச்சு விட முடியாமவும் அந்த இதுக்குள்ள விழுந்து என்னன்னு கேட்கறதுக்கு நான் இது இல்லாம அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆம்புலன்ஸ்காரோட வந்து அந்த சனத்துகளை தூக்கிட்டு போய் காவந்து பண்ண முடியாத சூழ்நிலையில காலையில 9 மணி 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு மீட்டிங்கு சாயந்தரத்து வரல இருந்தா வயிற்று பிள்ளைக்காரங்களும், வயசானவங்களும், குழந்தைங்களும் தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? அது வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம இருக்க முடியுமா?
சோறை விடுங்க, தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? அந்த இது நிலையில பிள்ளை குட்டி எல்லாமே இன்னைக்கு ஆபத்துல போய் நின்று செத்து கிடக்கு. இன்னும் ரொம்ப பேர் சீரியஸா இருக்காங்க. என்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் ஒரு ஆர்வத்துல பார்க்க போனவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சீரியஸான முறையில் இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும். எல்லா பேரும் குழந்தைகளை பாக்குறப்ப வகுத்து பிள்ளை கரங்கெல்லாம் செத்து கிடைக்கல, குழந்தைகளாம் செத்து கிடைக்கல. ரத்த கண்ணீர் விட்டு நானே ஒரு வயசான நான் அழுதுகிட்டு இருக்க நேரத்துல இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறப்பா. இன்ன வரைக்கும் எத்தனையோ ஆட்சி ஆண்டு இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விபத்து நடந்ததும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. எனக்கு வயசு நாவத்துக்கு 9 வயசு ஆகுது. நான் பிறந்து மறந்துல 9 வயசு என்ன வரைக்கும் இந்த 65-70 வயசு ஆயிடுச்சு. இப்படி ஒரு விசித்தமான ஒரு தவறு நடந்து நான் பார்க்கல. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு தவறு நடந்திருக்கு. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். இது ஏதாவது சட்டம் அரசாங்கம் கேட்கணும். நேற்று இந்த கரூர்ல வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. அதுல வந்து 39 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க. அதை பத்தி இப்ப டிவில நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்க மனநிலை எப்படி இருக்கு மேடம்? நேற்று நடந்த ஒரு பிரச்சாரம், விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்துல வந்து 39 பேர் இறந்திருக்காங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. 39 பேர்ல 10 வந்து சின்ன குழந்தைங்களும் இறந்திருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து வந்திருக்க வேண்டியதுல வந்தவங்களும் ரொம்ப இறந்துட்டாங்க. 10 பேர்கிட்ட பிள்ளைங்க இறந்திருக்காங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமா நமக்கு இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாதனால இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. இனிமேலும் இந்த மக்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பை வந்து அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். சரி மேடம், இந்த நடந்த பிரச்சாரத்துல வந்து இந்த நடந்த விபத்துக்கு வந்து யார் முக்கிய காரணம்னு நீங்க சொல்றீங்க? முக்கிய காரணம் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வந்து யாரை சொல்ல முடியும்? விஜயை தான் சொல்ல முடியும். ஏன்னா சரியான அவருக்கு வந்து ஒரு அனுபவம் கிடையாது. அனுபவம் இருந்திருந்தா இது மாதிரி ஒரு உயிரிழப்பு நடந்திருக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவரா தான் இருக்கு. அவரு தான் அவரை விஜயை தான் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல முடியும்? அவரு அடுத்தடுத்து நடக்கும் ஒரு பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு உயிரிழப்பு இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை அவங்களுக்கு எடுக்கணும் சார். அப்புறம் இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக கரூர்ல மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 36 பேர் நபர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க எப்படி மக்கள் மத்தியில் நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப வருத்தத்துக்குள்ளான செய்தி தான் இது. தாவேக தலைவர் விஜய் வந்து இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்திடலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து சரியான நேரத்துக்கு வரல, அது ஒரு தவறு. அப்புறம் வந்து ரசிகர்கள், அதாவது அவங்க தொண்டர்கள்ங்கிறத விட வந்தவங்க எல்லாமே ரசிகர்கள் தான். அதிக பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சோம் அவர் என்ன பண்ணிருக்கணும், பவுன்சர்ஸ் வந்து அதிகமா போட்டிருக்கணும். அது மிகப்பெரிய தவறு. இவ்வளவு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, உயிர் இழந்தவங்களும் இருக்காங்க. இவங்களை பார்க்காம கூட அவர் பிளைட் பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னை போயிருக்காருன்னா இது ரொம்ப ஒரு அவல நிலையா இருக்கு. இவரு வந்து தனது ரசிகர்கள் தனது தொண்டர்களே பார்க்காத இவரு வருங்கால தமிழ்நாடு எப்படி இவர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க நீங்க? இதை பத்தி இளைஞர்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். அவரோட ஆட்சி வருமா வேணாமா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் கையில தான் இருக்கு. தமிழக வெற்றி கழக சார்பாக கரூர்ல மீட்டிங் நடந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 பேர் நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இதை பத்தி மக்கள் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? விஜய்ங்கிறவர் ஒரு நடிகர், அவருக்காக சேர்ந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். இன்னும் ஆட்சிக்காக வரக்கூடிய கூட்டம் அது. இந்த சம்பவத்துல மிக வருத்தமா இருக்கு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவரை பார்க்க போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி பண்ண முடியாம அவர் வீட்டில் போய் படுத்திருக்காரு. தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் நேரடியாக சம்பவம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை செய்யணுமோ அதுக்கான வேலையை ஈடுபட்டு இருக்கும்போது அவரு உல்லாசமாக அவங்க வீட்டில் இருக்கா. அப்படி இந்த மாதிரி மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி பண்ணக்கூடிய தகுதி இல்லாத ஒருத்தர் நாட்டுக்காக உழைக்க போறாரு. எப்படி அந்த தகுதி ஏற்படுத்திக்க போறாருன்னு தெரியல.